அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 103ஆம் சங்கீதம் 14வது வசனத்திலே, நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம யார் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாம் யார், ஈசாக்கு யார், மோசே யார், தாவீது யார் அப்படிங்கிறது ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தபடியினால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை குறித்தும் சாட்சி கொடுத்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 47வது வசனத்திலே நாத்தான்வேல் வரும் முன்பதாகவே ஆண்டவர் சொல்கிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சாட்சி கொடுக்கிறார். நாத்தான்வேலும் கேட்கிறார், ஆண்டவரே நீர் எப்பொழுது என்னை பார்த்தீர்? நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை பார்த்தேன். பாருங்கள், சிலரை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறார், சிலரை குறித்து எச்சரிக்கையும் ஆண்டவர் செய்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே கடைசி 2 வசனங்களிலே வாசிக்கிறோம், அவர் மனுஷனை அறிந்திருந்தார், மனுஷனுக்குள் இருப்பதை அறிந்திருந்தார். பாருங்கள், நம்முடைய தேவன் நம்மை குறித்து மிகவும் தெளிவாய் அறிந்திருக்கிறார். சில நேரம் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு மகாபெரிய சோர்வு, என்ன என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சூழ்நிலையில ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரா? நான் இவ்வளவு நெருக்கப்படுகிறேனே, இவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறேனே, ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்? யோசேப்பின் வாழ்க்கையிலே ஆண்டவர் 2 சொப்பனங்களை தவிர வேறு எந்த இடத்திலும் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பேச மாட்டார். ஆனால் அவர் கூடவே இருப்பார். யோசேப்பு அதை உணர்ந்திருக்கிறார். ஆனால் 105ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பின்பு ஜனத்தின் அதிபதி அழைத்தான், உயர்த்தினான் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் கூட இருந்தாலும் சில நேரத்தில் எதிர்மறையான காரியங்களை கூட இருக்கலாம். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொல்லி சொல்லி நடத்துவார். யோசேப்புக்கு சொல்லவே மாட்டார். சொப்பனத்தை தவிர வேற எதுவும் நடக்காது. ஆனால் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணங்களிலே நடத்தி அவர்கள் இலக்கை ஆண்டவர் அடைய வைக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை குறித்து, நம்முடைய உருவத்தை குறித்து மிகவும் தெளிவாய் தெரியும். மனிதர்களாகி நாம் தோற்றத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 இப்படி சொல்கிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே அவர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை காண்கிறவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான சகோதரா, சகோதரி, உங்களை குறித்து தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கஷ்டத்தோடு, பாடுகளோடு, வேதனைகளோடு, சஞ்சலங்களோடு தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் தேவன் ஒரு நாளிலே உயர்த்துவார். ஒரு நாளிலே உங்களை கனப்படுத்துவார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில யாருக்குமே தெரியாது என்கிற ரகசிய பாவங்களுக்குள் இருந்தால் ஒரு நாள் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்றைக்கு தேவன் நம்மை கடிந்து கொள்வார். ஆகினாலே மனம் திரும்புகிறது நல்லது. ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிருந்தால், இன்றைக்கு ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்தும், உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு பலத்த அற்புதங்களை செய்து நம்மை தைரியப்படுத்துவார், ஆவியிலே எழும்ப பண்ணுவார், நிச்சயம் நம்மை உயர்த்துவார். இந்த காலை நேரத்திலே நம் விசுவாசத்தோடு ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். நம்மை குறித்து ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். நிச்சயம் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். நிச்சயம் உங்களுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களை குறித்து, உங்கள் சூழ்நிலைகளை குறித்து அவருக்கு நன்றாகவே தெரியும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை குறித்து நன்கு அறிந்தவர். அவர்கள் தேவைகளை, எதிர்பார்ப்புகளை, ஏக்கங்களை, பெருமூச்சை, கண்ணீரை அறிந்திருக்கிறபடியே நன்மையுண்டாக நினைத்தருளி கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.